அனைவருக்கும் வணக்கம். 10th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் அலகு 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். அறிமுகம். காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலேயே பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயர்களின் முயற்சிகளை எதிர்த்தனர். பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னரும் கூட 1806 வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஓர் எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினர். அப்புரட்சி தென்னிந்தியாவின் பல இராணுவ முகாம்களிலும் எதிரொலித்தது. மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதையில் எடுத்துச் சென்றது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்ததாகும். ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அது ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டுமல்லாமல் தீங்கினை விளைவிக்கும் ஜாதி முறை ஏற்படுத்தியிருந்த சமூக தடைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்குமான போராட்டமாகவும் அமைந்தது. இப்பாடத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு கருத்தியல்பை பின்பற்றிய தேசியவாதிகள் வகுத்த பாத்திரத்தை நாம் அறிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள். சென்னை வாசிகள் சங்கம் MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. இந்த சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுவோட விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. இவ்வமைப்பு 1852 கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களாலும் நிறுவப்பெற்றது. இந்த அமைப்பை யார் நிறுவனாங்கன்னா 1852 கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களாலும் நிறுவப்பெற்றது. இவ்வமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர். தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கி இருந்தது. மேலும் கிறித்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்ததை எதிர்த்தனர். இந்த சென்னை வாசிகள் சங்கத்துல மெயினா யார் இருந்தாங்கன்னா பிஸ்னஸ்மேன், வணிகம் பண்றவங்க தான் இருந்தாங்களாம். இவ்வமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, கிறித்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளிப்பதை எதிர்த்தாங்களாம். மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இவ்வமைப்பு மேற்கொண்டது. வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும். அந்த MNAங்கிறது சென்னை வாசிகள் சங்கம் வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்படுவதற்கு எதிராக நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பு இந்த சென்னை வாசிகள் சங்கம் வகித்தது. இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் நிறுவப்பட்டது. இதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம்
டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்கப்பட்டது. ஸோ சித்திரவதை ஆணையம் சித்திரவதை சட்டத்தை ஒழிச்சாங்க. இருந்த போதிலும் இவ்வமைப்பு 1862க்கு பின்னர் செயலிழந்து இல்லாமல் ஆனது. ஸோ 1862க்கு அப்புறம் இந்த அமைப்பு இல்லாமலே போயிடுச்சான். தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் தி இந்து மற்றும் சுதேசமித்திரன். ஸோ தேசியவாத பத்திரிகைகள் என்னலான்னா இந்து மற்றும் சுதேசமித்திரன். டி. முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு இந்தியர் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன. எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர். ஸோ ஒரு முத்துசாமிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்படுறாரு. அது நியமிக்கப்பட்ட உடனே இங்கே ஆட்சி புரிஞ்சவங்களாம் ஆங்கிலேயர்கள் தானே. ஸோ ஒரு இந்தியரை எப்படி நீதிபதியாக பணியமர்த்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் எல்லாம் விமர்சனம் வர ஆரம்பிச்சுதான். எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர். இந்த மாதிரி நம்ம இந்தியக்காரங்க உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறது இந்த ஆங்கிலேயர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் மக்களெல்லாம் எழுத படிக்க தெரியாதவங்க. கல்வி கற்ற இளைஞர்களுக்கு தான் இந்த நியூஸ்லாம் கொஞ்சம் தெரிய வந்தது. இது குறித்து இந்தியரின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பது உணரப்பட்டது. ஸோ பத்திரிகைகள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் எழுதியிருந்தனால நம்ம நாட்டு மக்களால் அதை படிக்க முடியல. ஸோ அவங்க என்ன நியூஸ் எல்லாமே நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும், பட் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு தெரியல. அதனால் இந்திய மக்கள் பயன்பெறும் வகையில் நம்ம ஒரு பத்திரிக்கை கொண்டு வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்க? ஜி. சுப்பிரமணியம், எம். வீர ராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்து 1878 தி இந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினர். ஸோ 1878 இந்து யாரெல்லாம் தொடங்குறாங்க? ஜி. சுப்பிரமணியன், எம். வீர ராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்து 1878 தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினர். மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது. ஸோ தேசிய லெவலில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அதை ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்க. ஜி. சுப்பிரமணியம் 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். ஸோ அது ஆங்கிலத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு மேக்சிமம் ஆங்கிலம் தெரியாததுனால தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக 1891 ஜி. சுப்பிரமணியம் சுதேசமித்திரன் என்னும் பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். 1899 அவ்விதழ் நாளிதழாக மாறியது. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது. ஸோ உள்நாட்டு பத்திரிகைகள் எதெல்லாம் தொடங்குறதுக்கு? இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குவதற்கு எது ஊக்கமளித்தது? 1891 ஜி. சுப்பிரமணியன் கொண்டு வந்த சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் தான் மற்ற இதழ்கள் தோன்றுவதற்கு ஊக்கமளித்தது.
சென்னை மகாஜன சபை தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். ஸோ சென்னை மகாஜன சபை எதுக்கு தோன்றியது? தென்னிந்தியாவின் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு தான் சென்னை மகாஜன சபை. 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தாச்சார்லு, பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ்வமைப்பின் முதல் தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றார். ஸோ இந்த சென்னை மகாஜன சபை எப்போ தோன்றுது? 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தாச்சார்லு, பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்டது. தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றார். இதனுடைய செயலராக பொறுப்பேற்ற பி அனந்தாச்சார்லு இதன் செயல்பாடுகளில் பங்காற்றினார். அமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறைக்கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர். குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். ஸோ குடிமை பணிகள் அதாவது ஐஏஎஸ் மாதிரி எக்ஸாம் எங்கே நடத்துதுன்னா இங்கிலாந்தில் நடக்குதாம். ஸோ இப்போ நம்ம ஐஏஎஸ் இதெல்லாம் படிக்கணும்னா நம்ம இங்கிலாந்து தான் போகணுமா. ஸோ இங்கிலாந்துலேயும் இந்தியாலையும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று அவங்க கூறுகின்றார்கள். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது ஆகியன இவ்வமைப்பின் கோரிக்கைகளாகும். ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய கவுன்சிலில் லண்டனில் இந்திய கவுன்சில் இருக்கான். இந்தியா அங்கே இருக்குது, லண்டனில் இந்திய கவுன்சிலாம். அதனால் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடணும், வரிகளை குறைக்கணும், இராணுவ குடியியலில் நிர்வாக செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சென்னை மகாஜன சபையோட கோரிக்கையாகும். இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகளாயின. ஸோ இந்த கோரிக்கையெல்லாம் 1805 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கையாக மாறுச்சு. மிதவாத கூட்டம் சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோலியது. இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்து கொண்டனர். அவ்வாறான ஒரு கூட்டம் 1884 டிசம்பரில் அடையாறு எனும் இடத்தில் உள்ள பிரம்மஞான சபையில் கூடியது. ஸோ இந்த மிதவாதிகள்லாம் ஒரு கூட்டம் கூட்டுறாங்களாம். எங்கே? 1884 டிசம்பரில் அடையாறு என்னும் இடத்தில் உள்ள பிரம்மஞான சபையில் கூடுறாங்க. தாதாபாய் நவ்ரோஜி, கே.டி. தலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து ஜி. சுப்பிரமணியம், பி. ரங்கையா, பி. அனந்தாச்சார்லு போன்றோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஸோ மகாஜன சபையில் இருக்கிற ஜி. சுப்பிரமணியம், ரங்கையா, அனந்தராச்சாலு, அதுக்கப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி, கே.டி. தலாங்கு, சுரேந்திரநாத் பானர்ஜி. தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்ககால மிதவாத தேசியவாதிகள். தொடக்ககால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். அறைக்கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் அவர்களின் செயல்பாடுகளாக இருந்தன. வங்க பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதாக வட்டார மொழியை பயன்படுத்தினாலும் தொடக்ககால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்படலாயினர். சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் வி.எஸ். சீனிவாசனார், பி.எஸ். சிவசாமி, ஜி.ஏ.
நடேசன், வி. கிருஷ்ணசாமி, டி. ஆர். வெங்கட்ரமணார், டி. எம். மாதவராவ் மற்றும் எஸ். சுப்பிரமணியனார் ஆகியோர் ஆவர். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள மிதவாத தலைவர்கள் யாரெல்லாம்னா வி. எஸ். சீனிவாசனராவ், பி. எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி. ஆர். வெங்கட்ராமனார், ஜி. ஏ. நடேசன், டி. எம். மாதவராவ் மற்றும் எஸ். சுப்பிரமணியனார். இந்திய தேசிய காங்கிரசின் முதற்கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தோர் ஆவர். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டோட முதல் கூட்டம் எங்கே நடக்குன்னா 1885 பம்பாயில் நடக்குது. ஸோ மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்கன்னா 72 பிரதிநிதிகள். அதில் 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தோர் ஆவர். இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு 1886 கொல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியின் தலைமையில் நடைபெற்றது. ஸோ ஃபஸ்ட்டு பம்பாயில், அடுத்த வருஷமே கொல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியோட தலைமையில் நடைபெற்றது. காங்கிரசின் மூன்றாவது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் 1887 சென்னையில் இன்று 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகிற மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகள் 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். ஸோ பாதிக்கு மேலே சென்னை ஆளுங்க தான் இருந்தாங்களாம். தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதிகளையும் கடற்கரை மாவட்டங்கள் மற்றும் ராயலசீமா கர்நாடகாவையும் பெங்களூர், பெல்லாரி, தெற்கு கனரா, கேரளாவையும் மலபார் மற்றும் ஒடிசாவின் கஞ்சம் சில பகுதியையும் உள்ளடக்கியதாக இருந்தது. ஸோ சென்னை மாகாணம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடை மட்டும் சொல்லலையாம். சென்னை மாகாணம்ங்கிறது ஆந்திராவோட பெரும் பகுதி, கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரு, பெல்லாரி மற்றும் தெற்கு கனரா, கேரளாவில் மலபாறு மற்றும் ஒடிசாவின் கஞ்சம் சில பகுதியையும் உள்ளடக்கியது தான் இந்த சென்னை மாகாணம். சுதேசி இயக்கம். வங்க பிரிவினை 1905 சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்ற விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றி அமைத்தது. இந்தியாவின் பல பகுதிகளில், குறிப்பாக வங்காளம், பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றினர். கொல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல், அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தினர். ஸோ இந்தியாவோட பல பகுதிகளில், குறிப்பாக வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றினர். கொல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேச நிறுவனங்களை ஊக்குவிக்கணும், அந்நிய பண்டங்களை புறக்கணிக்கணும், தேசிய கல்வியை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் எதிர்வினை. வ.உ. சிதம்பரனார், வி. சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா ஆகியோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிறந்த தலைவர்கள் ஆவர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த தலைவர்கள் யாரெல்லாம்? வ.உ. சிதம்பரனார், வி. சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத். மக்களை திரட்டுவதற்காக முதலாக தமிழ் பயன்படுத்தப்பட்டது. மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியின் தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானவை ஆகும். சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்கள் தோன்றின. சுதேசமித்திரன், இந்தியா ஆகிய இரண்டும் முக்கிய இதழ்களாகும். தீவிர தேசியவாத தலைவரான விபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர்ந்தன.
ஸோ தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர்ந்துதான். சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவில் பங்கேற்றனர். ஸோ சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவில் பங்கேற்றாங்களாம். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் சுதேசியை செயல்படுத்துவதில் மேற்கொள்ளப்பட்ட துணிகரமான நடவடிக்கைகளில் ஒன்று யாதெனில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனாரால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனமாகும். இவர் காளியா மற்றும் லாவோ எனும் இரு கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். ஸோ வ.உ.சி 2 கப்பலை வாங்குறாராம், காளியா மற்றும் லாவோ. அது எங்க ஓட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். திருநெல்வேலி எழுச்சி திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வ.உ.சி சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோள் நின்றார். இவர் 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றார். 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றார். இந்நிகழ்வு நடைபெற்ற அதே சமயத்தில் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார். பிபின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக வ.உ.சியும் சிவாவும் கைது செய்யப்பட்டனர். தலைவர்கள் இருவரும் அரச துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டனர். தொடக்கத்தில் வ.உ.சிக்கு கொடுமையான வகையில் 2 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன. ஸோ வ.உ.சிக்கு கொடுமையான வகையில் 2 ஆயுள் தண்டனையாம். மக்கள் செல்வாக்கு பெற்ற இவ்விரு தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி பரவியதில் திருநெல்வேலியில் கலகம் வெடித்தது. காவல் நிலைய, நீதிமன்ற, நகராட்சி அலுவலக கட்டடங்கள் தீக்கு இரையாக்கப்பட்டன. காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்பட்டனர். சிறையில் வ.உ.சி கடுமையாக நடத்தப்பட்டதோடு செக்கிழுக்க வைக்கப்பட்டார். சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார். ஸோ சுப்பிரமணிய பாரதியார் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு. பாரதியின் முன்னுதாரணத்தை அரவிந்த் கோஷ், வி.வி. சுப்பிரமணியனார் போன்ற தேசியவாதிகளும் பின்பற்றினர். ஸோ எல்லாரும் அங்கங்க கலைய ஆரம்பிச்சாங்க. பாரதிய முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு அரவிந்த கோஷும் வி.வி. சுப்பிரமணியனார் போன்ற தேசியவாதிகளும் பின்பற்றினர். தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள். புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடம் ஆயிற்று. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இப்புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வழங்கப்பெற்றது. ஸோ இந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடமாயிற்று. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இப்புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வழங்கப்பெற்றதாம். அவர்களில் முக்கியமானவர்கள் எம்.பி.டி. ஆச்சாரியா, வி.வி. சுப்பிரமணியனார் மற்றும் டி.எஸ்.எஸ். ராஜன் ஆகியோர் ஆவர். அவர்கள் புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தனர். புரட்சிவாத செய்தித்தாள்களான இந்தியா, விஜயா, சூரியோதயம் ஆகியன பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தன. ஆஷ் கொலை 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் எனும் இரகசிய அமைப்பை உருவாக்கினர். 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் எனும் இரகசிய அமைப்பை உருவாக்கினர். ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதே இவ்வமைப்பின் நோக்கமாகும்.
ஸோ இந்த அமைப்போட நோக்கம் என்னதுன்னா, ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்ற உணர்வை தூண்டுவதே இவ்வமைப்பின் நோக்கமாகும். செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் இவ்வமைப்பால் உள்ளுணர்வு தூண்டப்பட்டார். ஸோ செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் இந்த அமைப்பால் உள்ளுணர்வு தூண்டப்பட்டார். அவர் 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்றார். அதன் பின்னர் தன்னைத்தானே சுட்டு கொன்றார். ஸோ வாஞ்சி மணியாச்சியில் 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்றுட்டு அவரும் தன்னைத்தானே சுட்டு கொன்றார். எந்த வருடம்? 1911 ஜூன் 17. அடுத்து அன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும். தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதிகளும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில் மிதவாத தேசியவாதிகள் சில அரசமைப்பு சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம் என நம்பினர். இருந்த போதிலும் மெண்டோ-மார்லி சீர்திருத்தங்கள் பொறுப்பாட்சியை வழங்கவில்லை என்பதால் அவர்கள் மனச்சோர்வடைந்தனர். இவ்வாறு தேசிய இயக்கம் தளர்வுற்று இருந்த நிலையில் பிரம்மஞான சபையின் தலைவரும் அயர்லாந்து பெண்மணியுமான அன்னி பெசன்ட் அயர்லாந்தில் தன்னாட்சி அமைப்புகளை அடியொற்றி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தார். ஸோ பிரம்மஞான சபையோட தலைவரும் அயர்லாந்து பெண்மணியுமான அன்னி பெசன்ட் அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை அடியொற்றி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தார். 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஹோம் ரூல் லீக் தொடங்கிய அவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார். ஸோ தன்னாட்சி இயக்கம் எப்போ தோன்றியதுன்னா 1916. இச்செயல் திட்டத்தில் GS அருண்டேல், BP வாடியா மற்றும் CP ராமசாமி ஆகியோர் அவருக்கு துணை நின்றனர். ஸோ இந்த அன்னி பெசன்ட்டுக்கு துணையாக யாரெல்லாம் இருக்காங்கன்னா, GS அருண்டேலும் BP வாடியாவும் CP ராமசாமி ஆகியோரும் அவருக்கு துணை நின்றனர். இவர்கள் கோரிய தன்னாட்சி ஆங்கில அரசிடம் ஓரளவிற்கான விசுவாசத்தையே கொண்டிருந்ததாக அமைந்தது. தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அன்னி பெசன்ட் நியூ இந்தியா, காமன்வீல் எனும் 2 செய்தித்தாள்களை தொடங்கினார். ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் 2 இதழ்களை தொடங்குறாங்க. என்ன இதெல்லாம்? நியூ இந்தியா, காமன்வெல்த் செய்தித்தாள்களை தொடங்கினார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறினார். ஸோ அன்னி பெசன்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதிநவீன வசதிகளோட கூடிய ரயில அடிமையா இருக்கிறத விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறினார். 1910ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். ஸோ இவர் விடுதலைக்கான செய்திகளெல்லாம் பரப்புறதுனால 1910ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். அன்னி பெசன்ட் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது? ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம். ஸோ விடுதலை பெறுவதற்காக இந்தியா எப்படி துயருற்றது? இந்தியா ஒரு தேசம், இந்தியா எ நேஷன் எனும் 2 புத்தகங்களையும் சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதினார். ஸோ அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 புக்கையும் துண்டு பிரசுரத்தையும் எழுதுகிறாங்க. 2 புக்கு என்னலான்னா, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம். பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரசிற்கு சவாலும். தென்னிந்திய நல உரிமை சங்கம். பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக
தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணி திரட்டி கொண்டனர். 1912 சென்னை திராவிடர் கழகம் உருவாக்க பெற்றது. 1912 சென்னை திராவிடர் கழகம் உருவாக்க பெற்றது. அதன் செயலராக சி. நடேசனார் செயலூக்கமிக்க வகையில் பங்காற்றினார். 1916 ஜூன் மாதத்தில் அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார். 1916 நவம்பர் 20 பி. தியாகராயர், டாக்டர் டி. எம். நாயர், சி. நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். பிராமணர் அல்லாதோர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் SILF எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த பிராமணர் அல்லாதோர் இவங்களுடைய நலனை மேம்படுத்துவதற்காக தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனும் அமைப்பு உருவாகியது. நீதி கட்சி அமைச்சரவை 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 நீதி கட்சி வெற்றி பெற்றது. நீதி கட்சியின் ஏ. சுப்பராயலு முதலாவது முதலமைச்சர் ஆனார். ஸோ நீதி கட்சியோட ஏ. சுப்பராயலு தான் முதலாவது முதலமைச்சர் ஆனார். 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவையை அமைத்தார். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னா சுப்பராயலு அமைச்சர் ஆறாரு. அவருக்கு அப்புறம் 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவையை அமைத்தார். அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள். ரவுலட் சட்டம். ஆங்கில அரசு 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது. ஸோ ஆங்கில அரசு 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது. இச்சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவரின் பெயர் சர் சிட்னி ரவுலட் ஆவார். எனவே இச்சட்டம் பரவலாக ரவுலட் சட்டம் என அறியப்பட்டது. ஸோ அந்த குழுவோட தலைவராக இருந்த சர் சிட்னி ரவுலட், அவர் பேர்ல தான் இந்த சட்டம் அறியப்பட்டதாம். ஸோ அதுதான் ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் எப்போ? 1999. இச்சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். இதை கண்டு இந்தியர்கள் தீலடைந்தனர். மக்களின் கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். ஸோ இந்த ரவுலட் சட்டம் என்னன்னா, யாரையுமே விசாரிக்காம பயங்கரவாதின்னு குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கலாமா. இதனால மக்கள் எல்லாமே திகிலடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் காந்தியடிகள் எங்க இருக்காருன்னா, தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். ஸோ இவ்வளோ நாள் காந்தியடிகள் அமைதியான முறையில் இருந்தார். இப்படி ரவுலட் சட்டம் போட்டு மக்கள் எல்லாத்தையும் விசாரணையே இல்லாமல் பயங்கரவாதின்னு குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கொதித்து எழுறாங்க. இதுக்கு மேலே நம்ம அமைதி வழியில் போராட முடியாது அப்படிங்கிற மாதிரி காந்தியடிகள் இதுக்கு மேலே அமைதி காக்க முடியாது, அதனால் போராடி தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொள்கிறாரு. ரவுலட் சத்தியாகிரகம் 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். ஸோ 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். 1919 ஏப்ரல் 6
கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்டன. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலையும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. சென்னை நகரின் பல பகுதிகளில் இருந்தும் தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து பெரும் மக்கள் கூட்டமானது. அந்நாள் முழுவதும் உண்ணாவிரதமும் பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ எல்லாரும் கூடினதுக்கப்புறம் அந்த நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க. சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பும் நிறுவப்பட்டது. சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. ராஜாஜி, கஸ்தூரிரங்கர், எஸ். சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர். ஸோ அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் உரை நிகழ்த்துறாங்கன்னா, ராஜாஜி, கஸ்தூரிரங்கர், எஸ். சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர். தொழிலாளர்களுக்கு என தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி. கல்யாணசுந்தரம், திருவிக்க, பி. வாடியா, வ.உ.சி. ஆகியோர் உரையாற்றினர். ஸோ தொழிலாளர்களுக்குன்னு ஒரு கூட்டம் அமைக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் உரையாற்றுறாங்கன்னா, திருவிக்க, பி. வாடியா, வ.உ.சி. ஆகியோர் உரையாற்றினர். தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்றதே இவ்வியக்கத்தின் முக்கிய அம்சமாகும். ஜார்ஜ் ஜோசப் வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார். செங்கன்னூரில், இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம், செங்கன்னூரில் பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதையே விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்பூ துரை என அன்புடன் அழைத்தனர். ஸோ இவர் யாரு? ஜார்ஜ் ஜோசப்ங்கிறவர் வழக்கறிஞரா, நன்கு சொற்பொழிவாற்ற திறன் கொண்டவரா. ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதிலும் முக்கிய பங்கு வகித்தவராம். ஆனால் இவர் பிறந்த ஊர் எதுன்னா கேரள மாநிலத்தில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள செங்கன்னூரில் தான் பிறந்தார். ஆனால் இவர் மதுரையில் வசிக்கிறத தான் விரும்பி இருந்தார். அதனால் மதுரையில் விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்பூ துரை என அன்புடன் அழைத்தனர். ஸோ ரோசாப்பூ துரை யாரு? ஜார்ஜ் ஜோசப். அடுத்து கிலாபத் இயக்கம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுக்கப்பட்டதோடு அல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதியும் வழங்கப்பட்டன. முதல் உலக போருக்கு பின்னர் துருக்கியின் கலீஃபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. கலீஃபா பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்க பெற்றது. ஸோ கலீஃபா அவருடைய பதவியை மீட்பதற்காக தான் இந்த கிலாபத் இயக்கம் தொடங்க பெற்றது. பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருந்த முஸ்லிம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கினர். ஸோ கலீஃபானா முஸ்லீமாக இருக்கும், அதனால தான் முஸ்லீம்களும் இவங்களோட இப்போ சேர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த துருக்கியில் கலிபா அவமரியாதை செய்ததுனால தான் இந்த கிலாபத் இயக்கம் தோன்றுது. இந்த கிலாபத் இயக்கம் இப்போ முஸ்லீம்கள் நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலையும் இந்த கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதே போன்ற ஒரு மாநாடு ஈரோட்டிலும் நடத்தப்பட்டதாம். வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. ஸோ வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கையோட முக்கிய மையமாக திகழ்ந்தது. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது.
சி ராஜாஜியும் ஈவே ராமசாமியும், ஈவேரா பெரியார், சி ராஜாஜியும் ஈவே ராமசாமியும் தலைமையேற்று நடத்தினர். முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் காசன் என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். ஸோ ராஜாஜி யாரோட நெருக்கமாக செயல்பட்டாங்களாம்? முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் காசன் என்பவரோட ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அனைவரும் இணைந்து செயல்பட்டனர். வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. சட்டமன்றங்கள், பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை புறக்கணிக்கப்பட்டன. அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. பல பகுதிகளில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன. அவற்றில் பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களே. 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. சட்ட மறுப்பு இயக்கம் எப்போ தொடங்குறாங்க? 1921 நவம்பர். ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசின் வருகை புறக்கணிக்கப்பட்டது. காவல்துறையின் அடக்குமுறையில் 2 கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டது. இந்த சௌரி சௌரால நம்ம மக்கள் போய் காவலர்களெல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சிடாங்க. அதிலிருந்து ஒத்துழையாமை இயக்கம்ங்கிறது அமைதியான போர் புரிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் இப்படி இருந்தோன்னா அந்த ஒத்துழையாமை இயக்கத்தையே விட்டுட்டாங்க. சுயராஜ்ய கட்சியினர், நீதி கட்சியினர் இடையேயான போட்டி. ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர், மாற்றத்தை விரும்புவோர் என பிரிந்தது. அமைதியாக இருந்து போராடினா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கழகத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ அந்த ஒத்துழையாமை இயக்கம் இப்போ 2 உடையுது. அதுதான் காங்கிரஸ் மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர் என 2 பிரிகிறாங்க. மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர். மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தினுள் செல்ல விரும்பினர். ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர். கஸ்தூரி ரங்கர், M.A. அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்னும் கருத்தை முன்வைத்தார். இக்கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரசுக்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. ராஜாஜி எல்லாரும் நம்ம சட்டமன்றத்துக்கு போறதெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு நிகழ்ந்தனால காங்கிரசுக்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்பட்டதற்கு இதுதான் இட்டு சென்றதாம். தமிழ்நாட்டில் எஸ். சீனிவாசனார், எஸ். சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றனர். தமிழ்நாட்டில் யாரா? சீனிவாசனாரும் சத்தியமூர்த்தியும். சுப்பராயன் அமைச்சரவை. 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். இருந்த போதிலும் காங்கிரசின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. மாறாக அவர்கள் சுயேட்சை வேட்பாளரான பி. சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவினர். 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது.
அக்கட்சி தொடர்ந்து 1937 வரை ஆட்சி செய்தது. சைமன் குழுவை புறக்கணித்தாள். 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927இல் இந்திய சட்டபூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமனின் தலைமையில் 1927ல் சட்டபூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்கப்பெற்றது. ஆனால் வெள்ளையர்கள் மட்டுமே கொண்டிருந்த இக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது இந்தியர்களுக்கு மிக பெரும் மனச்சோர்வை ஏற்படுத்தியது. ஸோ சைமன் குழுன்னு ஒன்று துவக்குறாங்க. அதில் பெரும்பாலும் யார் இருக்காங்கன்னா வெள்ளையர்கள் தான் இருக்காங்க, இந்தியர் யாருமே இல்லையாம். அதனால் இந்தியர்களுக்கு மிக பெரும் மனச்சோர்வை ஏற்படுத்தியது. ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது. சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஸோ அதனால் எல்லாருமே அந்த சைமன் குழுவை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்தியர்கள் யாருமே இல்லை அதில். 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம். பூரண சுயராஜ்யத்தை நோக்கி 1927இல் இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது. 1929இல் லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம், முழு சுதந்திரம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ பூரண சுயராஜ்யம் அதாவது முழு சுதந்திரம் என்பது இலக்கு எங்க நிறைவேற்றினாங்கன்னா 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில். மேலும் 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். ஸோ இவங்க ஒரு பூரண சுதந்திர இலக்கை நிர்ணயிக்கணும் அப்படின்னு தீர்மானத்தை சொன்ன உடனே 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாரு, தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறாரு. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஸோ அதுதான் பின்னாளில் ஜனவரி 26 குடியரசு நாளாக நம்ம கொண்டாடுறோம். இந்த 1930 இந்த பூரண சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிறத ஜவஹர்லால் நேரு ராவி நதிக்கரையில் தேசிய கொடி ஏற்றுறாரு. அடுத்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வைசிராய் ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து அவர் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணி வகுத்து சென்றார். தாங்களாக முன்வந்த 1000 தொண்டர்களில் 100 தொண்டர்கள் மட்டுமே அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஸோ 1000 பேர் வந்திருக்காங்க, அதில் 100 பேரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது. ஸோ அந்த 100 பேர் கொண்ட குழு 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது. இவ்வணிவகுப்பு ஒன்றே கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் என்னும் சிறப்பு பாடலை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் புனைந்திருந்தார். காவல்துறையின் கொடூரமான நடவடிக்கையை பொருட்படுத்தாமல் அணிவகுத்து சென்ற சத்தியாகிரகிகளுக்கு பயணித்த பாதையெங்கும் எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸோ அந்த பாதையில் என்ன பாட்டு பாடிட்டு போகிறாங்களாம், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர். இந்த பாடலை எழுதினது யாரு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஸோ போகிற வழியெல்லாம் இப்படி எழுச்சி மிக்க பாடலை பாடுறாங்களாம். மக்கள் எல்லாமே அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. பாதை எங்கும் எழுச்சி மிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது.
வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், C. சாமிநாதர் மற்றும் K. சந்தானம் ஆகியோர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற ஏனைய முக்கிய தலைவர் ஆவார். ஸோ ராஜாஜி அவங்க இல்லாமல் முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க? TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், C. ராமநாதர் மற்றும் K. சந்தானம். தமிழக மாவட்டங்களின் பரவலான போராட்டங்கள். T. பிரகாசம், K. நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். T. பிரகாசம், K. நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள், அதாவது அந்த சத்தியாகிரகத்துக்கு போன சத்தியாகிரகிகள் எல்லாரும் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்துல ஒரு முகாமை அமைத்திருந்தனர். ஆனால் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிகழ்வு சென்னையில் கடையடைப்பிற்கு வழிகோலியது. ஸோ இப்படிலாம் அவங்கள கைது செஞ்ச உடனே சென்னையில் எல்லாரும் கடையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பந்துன்னு சொல்லுவாங்க, கடையடைப்பு. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டது. 3 மணி நேரம் நடைபெற்ற இம்மோதலில் 3 பேர்கள் உயிரிழந்தனர். 3 மணி நேரம் சண்டை போட்டு 3 பேர் செத்து போயிட்டாங்க. ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டவரும் கைது செய்யப்பட்டாங்களாம். மாகாணம் முழுவதிலும் 100 பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதியார் ஆவர். இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்தியது. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில தேசிய கொடியை ஏற்றினார். திருப்பூர் குமரனின் வீரமரணம். 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி சென்ற ஊர்வலத்தினர் காவல்துறையினரால் இரக்கமின்றி அடித்து உதைப்பட்டனர். பரவலாக திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்பட்ட OKSR குமாரசாமி. ஸோ திருப்பூர் குமரன் தான் OKSR குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறந்தார். ஆகையால் இவர் கொடிகாத்த குமரன் என புகழப்படுகிறார். ஸோ போராட்டம் நடக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேசிய கொடியை கையில் வச்சுக்கிட்டே அதை விடாமல் உயிர் துறந்ததுனால இவர் கொடிகாத்த குமரன் என புகழப்பட்டார். முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. 1937 ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. நீதி கட்சி படு தோல்வியடைந்தது. தேர்தல்களில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது பெற்றிருந்த செல்வாக்கை சுட்டிக்காட்டியது. சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தார். ஸோ சென்னையில் யார் இருக்கிறாங்களாம்? ராஜாஜி தான் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தார். மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தார். இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். ஸோ மதுவிலக்கு மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் அறிமுகம் செய்தார். ஸோ மதுவிலக்கு மூடனா ஆப்வியஸ்லி நமக்கு வருவாய் கம்மியாயிரும். ஸோ அதனால் நமக்கு வருவாய் இல்லாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வருவாயை இழப்பை சரி செய்கிறதுக்காக விற்பனை வரி, அதாவது சேல்ஸ் டேக்ஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க.
தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது. அதாவது இந்திய அமைச்சரவையை கலந்து ஆலோசிக்காம ஆங்கில அரசு இந்தியாவை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியிருக்காங்க. அதனால காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது. இந்தி எதிர்ப்பு போராட்டம். பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது. இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாகும். தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இது கருதப்பட்டதால் மக்களிடையே பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தியது. இதற்கு எதிராக ஈவேரா மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார். அவர் இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தினார். ஸோ இந்தி எதிர்ப்பு மாநாடை ஈவேரா பெரியார் எங்கே நடத்துகிறாருன்னா சேலத்தில். உறுதியான செயல்பாட்டிற்கான திட்டத்தை இம்மாநாடு வடிவமைத்தது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு அளித்தன. ஸோ இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு அளிக்கிறாங்கன்னா ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கும் ஆதரவு அளிக்கிறாங்க. தாளமுத்து மற்றும் நடராஜன் எனும் 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணமடைந்தனர். ஸோ இதில் தாளமுத்து நடராஜன் 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் இறந்துடுறாங்க. திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது. பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். ஸோ இதனால் பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்களும் கைது செய்யப்படுறாங்க. காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கைக்கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கினார். ஸோ அதுக்கப்புறம் சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடத்தை நீக்கிறாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி எனும் முழக்கத்தை வழங்கினார். ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ? 1942 ஆகஸ்ட் 8. காந்தியடிகள் என்ன சொல்றாரா? செய் அல்லது செத்துமடி எனும் முழக்கத்தை வழங்கினார். ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாள் இரவில் கைது செய்யப்பட்டனர். ஸோ எல்லா தலைவர்களும் ஒரு நாள் நைட்டே கைது செய்யப்படுறாங்களாம். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர் உள்ளூர் தலைவர்களின் பெயர் பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் கைது செய்ததை பம்பாயிலிருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்த காமராஜர் கவனித்தார். ஸோ இவங்க தலைவர்கள் பட்டியலெல்லாம் காவலர்கள் வச்சுட்டு ரயிலிருந்து இறங்குற எல்லாரையும் கைது செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் காமராஜர் பம்பாய் போயிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறாரு. காவல்துறையினரின் கண்களில் படாமல் அரக்கோணத்திலேயே இறங்கி விட்டார். ஸோ இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு? அரக்கோணத்திலே இறங்கி விடுறாரு. பின்னர் அவர் தலைமறைவாகி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டனர். ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக மக்களை திரட்டும் பணியில் மேற்கொள்கிறார் யாரு? காமராஜர். தீராத மக்கள் இயக்கம். இவ்வியக்கத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்றனர். பக்கிங்காம் மற்றும் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார டிராம் போக்குவரத்து போன்ற இடங்களில் பெருமளவிலான தொழிலாளர் போராட்டங்கள் நடைபெற்றன. பெரும் எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய இராணுவத்தில் INA-வில் சேர்ந்தனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது. ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழிகோலின. ஸோ இந்திய விடுதலைக்கு என்னெல்லாம் வழிகோலிச்சான்? ராயல் இந்திய கப்பற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழிகோலின.
சோகம் யாதெனில் நாடு இந்தியா பாகிஸ்தான் என இரண்டாக பிரிக்கப்பட்டதுதான். அது குறித்து 8ஆம் பாடத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. பாடச் சுருக்கம். தமிழ்நாட்டின் தேசியவாதம் வளர்வதற்கு சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, தேசியவாத பத்திரிகைகள் ஆகியவற்றின் பங்களிப்புகள் விவாதிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்திய தேசிய இயக்கத்தின் சுதேசி இயக்க கட்டம் பற்றி, குறிப்பாக வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் வகித்த பாத்திரம் குறித்தும் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒத்துழையாமை இயக்கம், காங்கிரசோடு ஈவேராவின் முரண்பாடுகள், தேசிய அளவில் சுயராஜ்ய கட்சியின் தோற்றம், தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் தோற்றம் ஆகியவை கூர்ந்து